அடுத்து துளாராசி. துளாராசியை பொறுத்தவரைக்கும் உங்களது 3, 6 கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார். இவருடைய இந்த 10ஆம் இடத்து பயிற்சி அவ்வளவு சிறப்பாக இல்லைதான். 10ல் குரு பதவி கெடுப்பான் என்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் 10ல் குரு வருவது காரணத்தால் தொழில் ரீதியாக சில உத்தியோகம், தொழில் ரீதியாக சில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வீண் செலவுகள், ஏதேனும் சில தொழில் ரீதியான சில மாறுதல்கள் ஏற்படுது. தொழிலை விரிவுபடுத்துவது போன்றவற்றில் வீண் செலவுகள், சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. ஏற்கனவே உத்தியோக நிலைமையில் இருப்பவர்களுக்கு சில எதிர்பாராத இடமாறுதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஆனால் அதே சமயத்தில் பணவரவு, பொருள் வரவு மிக சிறப்பாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் கடகத்தில் இருப்பார். அந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பணவரவும் பொருள் வரவும் பிரமாதமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுடைய பணவரஸ்தானம் வலுப்ப வருவதால் பணம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் வரவு அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. உங்களுடைய 4ஆம் இடத்தைத்தான் குரு பார்க்கிறார். நவம்பருக்கு வாக்கில் அதிசார குரு 5ஆம் இடத்துக்கு பார்வை செய்வார். அந்த வகையில் பார்க்கும்போது மனதும் பணவரவும் நன்றாக இருக்கிறது. மனமும் உடலும் நல்ல உறுதியாகவே இருக்கப் போகிறது. ஏற்கனவே சனி உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து மிக நற்பலன்களை தர உள்ளார். எனவே உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வில்லங்க விவகாரம் தீர்வுக்கு வரும். குழந்தைகளை பிறப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை பிறப்புக்கான அறிகுறிகள் தோன்றும். குழந்தைகளும் பிறந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, வாகனங்கள், வசதிகள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம். ஏதேனும் பத்திரங்களில் முதலீடு செய்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் தாராளமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நல்ல குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி நன்றாக இருக்கிறது. தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட இந்த குரு பயிற்சி வேறு நிலையில் பணபரஸ்தானம் வருவதால் இந்த குரு பயிற்சி மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தர உள்ளது. மிக்க நன்றி.